பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான குர்ஆன் வசனங்களை பார்க்க போறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆயத்து, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சூறா. ஒரு ஆயத்தும் ஒரு சூறாவும் பார்க்க போறோம். இந்த ரெண்டையும் மோதாம நீங்க இரவு நேரத்துல எப்போதுமே தூங்காதீங்க. ரொம்ப சிறப்புக்குரிய விஷயங்கள் தான். ஆனா நிறைய பேர் இதை செய்யறதில்ல. இதை நீங்க எப்ப செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, மக்ரீபுக்கு பின்னாடி இருந்து எப்ப வேணா செஞ்சுக்கலாம். படுக்கும் போது செஞ்சுக்கலாம். படுக்கும் போது சில நேரத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம், சலிப்புல விட்டுருவோம். அதனால பாத்தீங்கன்னா மக்ரீபுக்கு பின்னாடி இசாவுக்கு பின்னாடி செஞ்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். மறந்துட்டா நீங்க நைட் தூங்கும் போதாவது செஞ்சுக்கலாம். அந்த 2 விஷயம் என்னன்னு பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆயத்துல் குர்சி ஓதுவது. இதுதான் முதல்ல ஓத வேண்டிய ஒரு ஆயத்து. ரெண்டாவது நான் சொல்ல போறது சூறா தான். இது பார்த்தீங்கன்னா ஆயத்து. இந்த ஆயத்துல் குர்சியை பத்தி சொல்லும் போது அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடியதாக இருக்குது. இன்னும் அவனை புகழக்கூடியதா இருக்கு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபியை நோக்கி கேட்டாங்களாமா, உங்களோட இருக்கக்கூடிய மகத்தான ஆயத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதற்கு பதில் சொன்ன உபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்களாமா, யார சொல்லல, எனக்கு தெரியல, அல்லாஹுடைய ரசூலை நன்கறிவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக சொல்றாங்கன்னா, ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபையில உபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கறாங்க, உபைபே, உங்களுடன் இருக்கும் மகத்தான ஆயத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்ப இறக்கப்பட்டுச்சே குர்ஆனு, அதுலயே வச்சு மகத்தானது எதுவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுல எந்த ஆயத்து ரொம்ப மகத்துவமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மரியாதைக்காக சொன்னாங்களாமா, அல்லாஹ்வின் தூதரே நன்கறிவார்கள் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அவர்களுக்கும் தெரியும், இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் இருக்கும்போது அவங்களே பதில் சொல்லட்டும் சொல்லியிருக்காங்க. அப்ப மறுபடியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்காங்க அதே கேள்வியை. கேட்கும் போது அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க உபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்ப அல்லாஹுடைய தூதர் நம்மளையே பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்கன்னு பதில் சொல்றாங்க. அப்ப அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஆயத்துல் குர்சியை தான் சொல்றாங்க. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஆமா, நீங்க என்ன பண்ணுங்க, இதை எப்போதும் விடாமல் ஓதிவாங்க, இது மகத்துவமான ஆயத்து அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குர்ஆன்ல இருக்கக்கூடிய அத்தனை ஆயத்து 6666 ஆயத்திலேயே இந்த ஒரு ஆயத்து தான் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாக்கியமானதாக இருந்திருக்குது, மகத்துவமானதாக இருந்திருக்கு, அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கக்கூடியதா இருந்திருக்கு. இதை ஓதுனா ஷைத்தானே என்ன பண்றானாமா, நான் வரமாட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டு போறானாமா. ஏன்னா ஒருத்தவங்களுடைய கனவுல 2 நாளா ஒரு சஹாபி கனவு கண்டுறாங்க. கனவுல ஒருத்தன் திருடி போயிட்டே இருக்கான் அவங்களுடைய பொருட்களை எல்லாம். அப்போ 3ஆவது நாள் கையங்காலமா பிடிச்சிடுறாங்க. இது கனவுல நடக்குது. யார் நீ, ஏன் நீ திருடிட்டு போற அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கத்தி என்ன பண்ணிடாதீங்க, ஊரை கூட்டிடாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு அவன் என்ன பண்றான், அந்த திருடனை அவன் திருடிட்டு போனதுக்கு பரிகாரமா ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போறான். என்ன சொல்லி கொடுத்துட்டு போறான்னு பார்க்கும்போது ஆயத்துல் குர்சியை சொல்லி கொடுத்துட்டு போறான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட அந்த சஹாபி சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இதை ஓதனா ஷைத்தான் வரமாட்டான் அப்படிங்கறதை ஷைத்தானே சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு சிறப்பான ஆயத்து தான் ஆயத்துல் குர்சி. அதை ஓதுங்க, ஷைத்தான் உங்களை அண்டமாட்டான். இன்னும் அது மகத்துவமான ஆயத்து. இன்னும் அதை கொண்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டுள்ளது. யார் ஒருவர் ஃபரல் தொழுகையை முடித்தவுடன் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ அவங்க வளமையா ஓதிட்டு வந்தா மரணித்த உடனே அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். இது முதல் ஆயத்து. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுதான் சூரா தபாரக். தபாரக் அல்லதி அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய முல்க் சூரா. முல்க் சூரான்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும், தபாரக் சூரான்னு சொன்னா நிறைய பேருக்கு தெரியும். அதனால நம்ம சொல்றோம், ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே சூறா தான். 30 வசனம் தான் இருக்கும். ஆனா நபி அவர்கள் சொன்னாங்க, யார் இரவு நேரத்துல அதை ஓதுகிறார்களோ அது அவர்களுக்காக கபூர்ல மன்றாடுகிறது, அல்லாஹ்விடத்துல வேதனை வராம பாத்துக்குதுன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். மன்னரையுடைய வாழ்க்கைக்காக நம்ம என்ன தயார் செஞ்சிருக்கோம் யோசிச்சு பாருங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் நம்ம ஃபேனை போட்டுதான் உட்காந்துருக்கோம், நம்மளால ஃபேன் ஆஃப் பண்ணா உட்கார முடியல, லைட் ஆஃப் பண்ணா பயமா இருக்குது, அதுக்கப்புறம் வீடு சௌரியம் இல்லாட்டினா வாழ முடியல, நமக்கு கூட ஆள் இல்லாட்டினா இருக்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு போனை திறந்து நம்ம ஷார்ட்ஸ்ல பார்த்தா கூட அதுல இருக்கிற பொருளை வாங்கணும்னு ஆசையா இருக்குது. எல்லாரும் மாதிரி நாமளும் என்ன பண்ணணும், நல்ல நல்ல துணிமணி போடணும்னு இருக்கு, நல்லா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. வார வெள்ளிக்கிழமை ஏதாவது விதவிதமா செய்யறோம். வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்றோம், எங்கேயாவது போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எப்படி எல்லாம் ஆசைப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியே போய் அந்த மன்னரை யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே இல்லை, ஒரு வெளிச்சமும் இல்லை, ஒரு போனும் இல்லை, ஃபேனும் இல்லை, லைட்டும் இல்லை, குடும்பம் இல்லை, ஒரு ஆசை பாசம் எதுவுமே இருக்காது. அந்த மன்னரையுடைய வாழ்க்கை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா இந்த வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தபாரக் சூரா தான். ரொம்ப எளிமையா சொல்லிட்டு போயிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரவு நேரத்தில் தபாரக் சூராவை ஓதுங்க, அது உங்களுக்கு மன்னரையில அல்லாஹ்விடத்துல
துவாசையும் பாதுகாப்பு பெற்று உங்களுக்கு வந்து வேதனை இல்லாமல் காப்பாற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை மன்னரையோடு நினைத்து பார்த்தாவது நீங்கள் அந்த சூறாவை தினமும் இரவு ஓதிவாங்க. இது 2 தான் நீங்கள் வந்து ஓதி வர வேண்டியது. இதை ஒரு முறை ஓதிட்டு தூங்கிக் கொள்ளுங்க. ஓதிட்டே இருந்தீங்கன்னா தபாரக் சூறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காமே 5 நிமிஷத்தில் ஓதிடலாம். அவ்வளோ ஈஸியாக மனப்பாடம் ஆகக்கூடிய சூறா தான் தபாரக் சூறா. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க.